வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் பதிவு பண்ணுறேன், தயவு செஞ்சு கேளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுவாமி அந்த பக்கம் சைடில் ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கார். ஸோ அதே சமயம் ஒரு ஃபன்னான விஷயம், சுவாமிகிட்ட இந்த குணம் இருக்குது, அதை பற்றியும் பேசலாம். ஸோ இந்த என்னென்னா, ஒரு பொண்ணு கேட்குறா, ஐ திங்க் இது ஒரு வாட்ஸ்அப் சேட் அது மாதிரி தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, விஷயத்துக்கு வரலாம். வாட் கலர் கோட் செட் யூ வியர் அட் நைட்? நைட்டில் என்னங்க, கேர்ள்ஸ் நைட்டி, பாய்ஸ் வந்து மணியனும் வேஷ்டியும். ஸோ அதுதான் கைலி வேஷ்டி. இதுதான் ரொம்ப சாதாரணமாக நம்ம விஜய்னே வருது, சுவாமி வந்து அந்த டிஷர்ட் பனியனையும் கைலியும் தொட்டு காமிச்சு, இது போய் ஒரு கேள்வியாக பெருசாக கேட்டுட்டு யோசிச்சுக்கிட்டு, அப்பா நம்ம இந்த நார்மல் லைஃப் தான் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் நக்கலாகவே சொல்லியிருப்பார். அதுலேயும் ஏதோ பொட்டுக்கடல சம்திங் ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு சொன்னோம்ல, அது மாதிரி தான்ப்பா அப்படின்ட்டு கொடுப்பாரு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆனால் பக்கத்தில் அந்த வாட்டர் பாட்டில் பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி நான் பேச மாட்டேன். சரி, விஷயத்துக்கு வரலாம். சுவாமியோட இந்த பதிவு கீழே ஒரு கமெண்ட் ஒரு ரேண்டமாக நான் பார்த்தது என்னென்னா, அப்பா எல்பியை விட்டு போயிட்டார், இப்போ தான் அவர் சந்தோஷமாக இருக்காருன்ட்டு. சுவாமியோட குணமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நக்கல் நிறையா பண்ணுவார். அவரோட வீடியோவில் ஒவ்வொரு இடங்களையும் இருக்கும். அவரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்றும் இல்லை, நம்ம ருத்ரனுடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா, செட்டில் வந்து அந்த எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. ஐ திங்க் ஒரு எப்படி சொல்கிறதுனா, அயன் பண்ணுற பர்சன் இருப்பாங்க, அப்புறம் மேக்கப் பண்ணுற பர்சன் இருப்பாங்க, அது மாதிரி யாரோ ஒரு பர்சன். ஓகே, அவரோட தலை முடியை வந்து கொஞ்சம் முடி குறைவாக இருக்குது, அவர் இது மாதிரி ஸ்டைலாக வைக்கணும், முன்னாடி முடி நிறையா இருந்துச்சு, இப்போ குறைவாக இருக்குது, இப்படிலாம் நான் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்ட்டு அவருடைய தலையில் ஒரு ஸ்டைலாக பண்ணிகிட்டு இருப்பார் சுவாமி. அது வந்து ருத்ரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய இடங்களில் அவர் பண்ணுவார். ஒன்றும் இல்லை, நலுங்கு போட்டுட்டாங்க அப்படின்ட்டு எல்பி கிட்ட கேட்க வருவார். அதுக்குள்ளே எல்பி வந்துட்டு உங்களுக்கு அடுத்து போடுவாங்க அப்படின்றவாங்க. ஃபுல்லாக பயங்கர ஸ்மார்ட்டுங்க. இவர் கிண்டல் பண்ணுவாராம், அதுக்குள்ளே உங்களுக்கு தான் அடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நலுங்கு போட்டாங்க மச்சான் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து சுவாமியோட குணங்கள். ஓகேவா, இதை வச்சுட்டு அவர் கூட எந்த சீரியலில் யார் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஏதோ மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறதுனா கெட்ட எண்ணங்களையெல்லாம் அந்த கேரக்டரை விட்டு போயிட்டாங்க, அந்த சீரியலை விட்டு போயிட்டாங்க, இல்லை அந்த பர்சனை விட்டு போயிட்டாங்கன்னா, அதை வந்து நீங்களே ஒரு கதையை திரிச்சு அதெல்லாம் எழுதி எட்டடா என்ன அது கொஞ்சமாச்சும் மனுஷத்தில் ஒரு நார்மலாக ஒரு விஷயத்தை ரசிக்க தெரிஞ்சுக்கணும், புரியுதா? அதுதான் எல்பியை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த சீரியல் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் எப்படி சந்தோஷமாக இருக்கார். சுவாமி எப்போதுமே சந்தோஷமாக தான் இருப்பார். இன்ஸ்டா பிளாக் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் எல்லாரும் இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாலும் அவர் அதை பிளாக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் சந்தோஷமாக தான் இருந்தார் கொஞ்ச நாளாக. ஸோ அதனால் ஒரு மனிதனுடைய இயல்பு, இப்போ சீரியலே முடிஞ்சிருச்சுன்னா 24 மணி நேரமும் நம்ம எல்லாருமே அதை போட்டு வருத்தப்படலை. ஏதோ ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் அந்த டைம் ஒரு புன்னகை வரும். நானே பிரணவ் பார்த்து சிரிச்சிருப்பேன், அது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பெயின்ங்கிறது ஒரு ஓரத்தில் இருக்குது. சொல்லணுன்னா அவருடைய சில ப்ராஜெக்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்போ அழுதாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இங்கே தமிழில் கேவி பண்ணும்போது அவர் அழுதுட்டு வந்த மாதிரிலாம் எந்த பிக்கும் பார்க்கல. ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஹீரோயின்ஸ் 2 பேர் நடந்துருவாங்க, நல்லாயிருக்கும். அந்த பிக் செம மெமரபிள். நான் அந்த சீரியலில் எந்த ஒரு குறையுமே சொல்ல, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சீரியலில் அவரோட கண்ணில் நான் கண்ணீர் பார்த்தேன். ஒரு 2-3 இடத்துல வந்து அவர் தொடச்சிருக்கிற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, எல்பி அழுகும்போது அவர் ரொம்பவே வந்து ஒரு கேரிங்காக அழாதீங்க அப்படிங்கிறத மனசில் நினச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் யார் அழுதாலுமே ஒரு மனிதனுடைய மனசில் அப்படி தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா, இது ஒரு ஆரம்ப புள்ளி. அவர் வந்து ஜாலியாக எந்த வீடியோ போட்டாலும் இப்போ தான் அவர் ஜாலியாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தாத்தா கூட சேட்டை பண்ணிகிட்டு இருப்பார்ல, அந்த வீடியோவில் டியூன் பண்ணுறதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படிம்பாங்க தாத்தா. உடனே சுவாமி வந்துட்டு சரி போடுங்க அப்படிம்பாரு. அது மாதிரி அவர்கிட்ட ஒரு சேட்டை இருக்கும் எல்லாரோட மனுஷங்களுக்குள்ளேயும். அதுவும் குறிப்பாக ஆண்கள் இது மாதிரி சேட்டைகள்லாம் நிறைய பேர் பண்ணுறது ஒரு இயல்பாகவே இருக்குது. அதனால் எல்லா விஷயங்களையும் ஒரு சின்னதாக, நாளைக்கு அவர் என்ன சந்தோஷமாக வீடியோ போட்டாலும் இந்த எமன் முடிஞ்சதுனால தான் அவர் சந்தோஷமாக இருக்காரு, அவர் எவ்வளோ வருத்தப்படுறாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதான். ஸோ ஆனால் எதாக இருந்தாலும் சொல்கிறவங்க சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் ஒரு விளக்கம் இவ்வளோ தூரம். இனிமேல் யார் என்ன அப்படி பண்ணினாலும் ஒன்று சொல்கிறேன், அந்த ஐடி நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன கமெண்ட் போட்டாலும் உங்களுக்கு தெரியாது. இது ஒரு சிம்பிளான விஷயம். இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இதுதான். இது எனக்கு என்னமோ நார்மலாக அந்த கமெண்டில் வந்து சரி எல்லாம் எவ்வளோ ஜாலியாக கீழே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பாலிச்சின்னு ஒருத்தர் பெருசாக போட்டிருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக நம்ம பிள்ளைங்களும் கீழே வெளுத்து வாங்கிடுச்சுங்க, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. புரிதல், ஓகேவா? ஸோ அவர் ஜாலியாக நீ போடுவாங்க, எல்பி தான் இது பாட்டு பாடிட்டு போனாங்க. அது மாதிரி அடுத்த வாழ்க்கையில் சிரிக்கவே கூடாதுங்கிறது இல்லையா? கண்டிப்பாக மீண்டும் ஒரு ப்ராஜெக்டில் இணைவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்டேடியம்.